டம்மி சப்ஜெக்ட்ஸ் தனக்கென குறிப்பிட்ட எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் வாக்கிய அமைப்பிற்கு என்றே ஒரு சென்டென்ஸின் துவக்கத்தில் வரும் இட் மற்றும் தேர் ஆகியவை டம்மி சப்ஜெக்ட்ஸ் ஆகும். இட் என்றால் அது, தேர் என்றால் அங்கே என்று தமிழில் பொருள். ஆனால் இவை டம்மி சப்ஜெக்ட்ஸாக வரும்போது மேற்கூறிய மீனிங்ஸ் காணாமல் போகும். முதலில் இட் என்ற டம்மி சப்ஜெக்டை எடுத்துக்கொள்வோம். சீரியல் நம்பர் 1. ஒரு இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ் ஆனது சப்ஜெக்டாக வந்தால் இட் என்ற டம்மி சப்ஜெக்ட் சென்டென்ஸின் ஆரம்பத்தில் வரும். 2. ஒரு ஜெரண்ட் ஃப்ரேஸ் ஆனது சப்ஜெக்டாக வந்தால் இட் என்ற டம்மி சப்ஜெக்ட் சென்டென்ஸின் ஆரம்பத்தில் வரும். 3. ஒரு வெதர் கிளாஸ் ஆனது சப்ஜெக்டாக வந்தால் இட் என்ற டம்மி சப்ஜெக்ட் சென்டென்ஸின் ஆரம்பத்தில் வரும். 4. ஒரு தட் கிளாஸ் ஆனது சப்ஜெக்டாக வந்தால் இட் என்ற டம்மி சப்ஜெக்ட் சென்டென்ஸின் ஆரம்பத்தில் வரும். 5. ஒன்றை பற்றி வலியுறுத்தி கூற இட் என்ற டம்மி சப்ஜெக்ட் ஆனது சென்டென்ஸின் ஆரம்பத்தில் வரும். 6. இம்பர்சனல் வெர்ப்ஸ் அதாவது ஆளற்ற வினைகள் எப்போதுமே இட் என்பதையே சப்ஜெக்டாக எடுத்துக்கொள்ளும். இப்போது தேர் என்ற டம்மி சப்ஜெக்டை பார்ப்போம். ஒன்று உள்ளது அல்லது இல்லை என்று கூற தேர் என்ற டம்மி சப்ஜெக்டானது சென்டென்ஸின் முதலில் வரும்.